ஹாய் நண்பா, வெல்கம் பேக் டு Vijay தமிழ். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் அதை பற்றி பார்க்க போகிறோம்னா 2023 இன்ஜினியரிங் அப்ளிகேஷன் பார்த்திங்கன்னா ஓப்பன் ஆயிடுச்சு. இந்த அப்ளிகேஷனுக்கு எப்படி அப்ளை பண்ணுறது இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். A to Z எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு ஒன்று விடாமல் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் சொல்ல போகிறோம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே கூட ஒரு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல்னு ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம இதை மாதிரி சம்மந்தப்பட்ட வீடியோலாம் உடனே உங்களுக்கு அப்டேட் ஆகும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களோட கூகுள் குரோம் ஓப்பன் பண்ணி அதில் TNEAன்னு சர்ச் பண்ணிக்கோங்க. சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு லிங்க் வரும். இதுதான் பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் பண்ணுறதுக்கான லிங்க்கு. இதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷனுக்கான ஹோம் பேஜுக்கு வந்தாச்சு. இதில் பார்த்தீங்கன்னா கிளிக் ஹியர் B.Tech ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்குது. ஃபஸ்ட் நம்ம ரிஜிஸ்டர் பண்ணணும். நீங்கள் ஆல்ரெடி ரிஜிஸ்டர் பண்ணிங்கன்னா லாகின் பேஜ் மேலே இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணி நீங்கள் பாஸ்வேர்ட்லாம் போட்டு உள்ளே போய்க்கலாம். அப்படி பண்ணாதீங்க. பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ரிஜிஸ்டர் பண்ணணும். இதில் பார்த்தீங்கன்னா 2 ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்குது. ஒன்று பார்த்தீங்கன்னா B.Tech பார்த்தீங்கன்னா ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா B ஆர்கிடெக்சருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்குது. நான் B.Tech அப்ளை பண்ணுறதுனால ஃபஸ்ட்டு இதை கிளிக் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணிக்கிறேன். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா கட் ஆஃப் மார்க்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. நிறைய லிங்க் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் கிளிக் பண்ணாமல் ப்ரீவியஸ் இயரில் பார்த்தீங்கன்னா எந்தெந்த மார்க்கு எதெல்லாம் கிடச்சிருக்கு, எந்தெந்த காலேஜெலாம் கிடச்சிருக்குன்னு சொல்லிட்டு ஒரு PDF ஆட்டம் கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் செக் பண்ணிக்கோங்க. அடுத்து இன்னும் கீழே பார்த்தோம்னா குயிக் லிங்க்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரெக்யூர்ட் டாக்குமெண்ட்ஸ் என்னென்னலாம் தேவைப்படும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்து இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு தமிழில் சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ்லேயும் சொல்லியிருக்காங்க. டெமோ வீடியோவும் போட்டிருக்காங்க. இதெல்லாம் ஒரு டைம் கிளிக் பண்ணி உள்ளே போய் பார்த்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு நிறைய டவுட் இருக்காது. இன்னும் கொஞ்சம் கீழே பார்த்தீங்கன்னா TFC லிஸ்ட்டுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களோட டிஸ்ட்ரிக்டான TFC நம்பர் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்ட்டில் இருக்கிறீங்களோ அந்த டிஸ்ட்ரிக்டான ஒரு நம்பர் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் அப்லோட் பண்ணுற சர்டிஃபிகேட்லாம் பார்த்தீங்கன்னா இந்த டிஸ்ட்ரிக்ட்டில் தான் போய் அதாவது இந்த சென்டரில் தான் நீங்கள் வெரிஃபிகேஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் எந்த TFC சென்டர் செலக்ட் பண்ணுறீங்களோ அந்த TFC சென்டருக்கான நம்பர் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா உள்ளே அப்ளை பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா அந்த நம்பர் கேட்பாங்க, அது தேவைப்படும். இப்போ எப்படி ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம்னு பார்த்துக்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு கிளிக் ஃபார் யர் B.Tech ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ரிஜிஸ்டர் பண்ணணும். இதில் பார்த்தீங்கன்னா உங்கள் நேமு, மொபைல் நம்பர், இமெயில் ஐடி அண்டு பார்த்தீங்கன்னா டேட் ஆஃப் பர்த்லாம் கேட்டிருக்காங்க. இதெல்லாம் கரெக்டாக கொடுத்துக்கோங்க. நேம் பார்த்தீங்கன்னா உங்கள் 10th 12th மார்க் ஷீட்டில் எப்படி இதோ அதே மாதிரி கரெக்டாக பார்த்து கொடுத்துக்கோங்க. எல்லாம் கேபிட்டலில் கொடுத்துக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா உங்கள் மொபைல் நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க. அடுத்து உங்கள் மெயில் ஐடி என்டர் பண்ணிக்கோங்க. அடுத்து டேட் ஆஃப் பர்த் எல்லாம் என்டர் பண்ணிட்டு கீழே வந்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் 12th அதாவது 11th பாஸ்ன்னு கேட்குறாங்க. எஸ் கொடுத்துக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா குவாலிஃபிகேஷன் ஆஃப் எக்ஸாமினேஷன் HSC கொடுத்துக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா பாஸ்வேர்டு செட் பண்ணணும். இந்த பாஸ்வேர்டு எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்ஃபபெட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு கேபிட்டல் ஸ்மால் லெட்டர் கலந்த மாதிரி இருக்கணும். அடுத்து பார்த்தீங்கன்னா நியூமெரிக்கல் ஒன்று இருக்கணும். அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் கேஸ் அதாவது அட்டு ஆஸ் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா எதோ ஒன்று கொடுத்துருக்கணும். மொத்தமாக ஒரு ஸ்ட்ராங்கான பாஸ்வேர்டு கொடுத்துக்கோங்க. அதே பாஸ்வேர்டு பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பாஸ்வேர்ட்லையும் கொடுத்துக்கோங்க. இப்போ கன்ஃபார்ம் பாஸ்வேர்டில் அதே சேம் கொடுத்துட்டு சேவ் கொடுத்துக்கோங்க. அடுத்து எஸ் கொடுத்து சேவ் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களோட மெயில் ஐடிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு OTP போயிருக்கும். அந்த OTP என்டர் பண்ணி சப்மிட் கொடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக ரிஜிஸ்டர் பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களோட இமெயில் ஐடியும் பாஸ்வேர்டும் போட்டு லாகின் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா பாஸ்வேர்ட்லாம் போட்டு லாகின் பண்ணி உள்ளே வந்தாச்சு. பார்த்தீங்கன்னா ஹோம் பேஜ் இப்படி தான் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி டிஃபால்ட்டாக நம்ம நேமு, டேட் ஆஃப் பர்த் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இதுலேயே இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சில இன்ஃபர்மேஷன் மட்டும் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த ரெட் கலர் ஸ்டார் போட்டுறது எல்லாமே நம்ம ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா தேவையில்லை. பார்த்தீங்கன்னா ஃபாதர் நேம் என்டர் பண்ணிக்கிட்டேன். அடுத்து பார்த்தீங்கன்னா கம்யூனிகேஷன் அட்ரஸ் கேட்டிருக்காங்க. கம்யூனிகேஷன் அட்ரஸ் என்டர் பண்ணிக்கோங்க. அடுத்து கம்யூனிகேஷன் அட்ரஸும் பர்மனெண்ட் அட்ரஸும் சேமாக இருந்துச்சுன்னா அந்த டிக் பாக்ஸை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படி 2 வெவ்வேறையாக இருந்துச்சுன்னா பர்மனெண்ட் அட்ரஸ் என்னமோ அதை எழுதிக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட்டு, டிஸ்ட்ரிக்ட், தாலுக், அடுத்து பார்த்தீங்கன்னா கம்யூனிகேஷன் அட்ரஸ், பின்கோடு, அடுத்து நேட்டிவ் டிஸ்ட்ரிக்ட் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக என்டர் பண்ணிக்கோங்க. அட்ரஸ்லாம் கரெக்டாக என்டர் பண்ணிக்கோங்க. பார்த்தீங்கன்னா கம்யூனிகேஷன் அட்ரஸும் பர்மனெண்ட் அட்ரஸும் சேமாக என்டர் பண்ண வேண்டி பார்த்தீங்கன்னா மேலே பார்த்தீங்கன்னா சிவிக் ஸ்டேட்டஸ் ஆஃப் நேட்டிவ் பிளேஸ் அதாவது நகர்ப்புறமா இல்லை வில்லேஜ் ஏரியாவான்னு கேட்குறாங்க. நான் கார்பரேஷன் கொடுத்துக்கிறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா உங்கள் டேட் ஆஃப் பர்த் ஆல்ரெடி டிஃபால்ட்டாகவே இருக்குது. அடுத்து ஜெண்டர் அது மேல் செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து மதர் டங் தமிழ், நேஷ்னாலிட்டி, அடுத்து நேட்டிவ் பிளேஸ், நேட்டிவ் ஸ்டேட்டில் செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து ரிலீஜன் செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து நேம் ஆஃப் த கம்யூனிட்டி உங்களோட கம்யூனிட்டி செலக்ட் பண்ணிக்கோங்க. இதில் மிஸ்டேக் பண்ணிடாதீங்க. அடுத்து நேம் ஆஃப் த கேஸ்ட் அதாவது உட்பிரிவு என்னவோ அதுக்கு செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஆதார் நம்பர் கேட்டிருக்காங்க. அது ஆப்ஷனல் தான், நீங்கள் கொடுத்தாலும் கொடுக்கனாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அடுத்து ஆதார் நம்பர்லாம் என்டர் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்துக்கிறேன். பார்த்தீங்கன்னா செகண்ட் பேஜுக்கு நம்ம வந்தாச்சு.
இதில் பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் ஸ்போர்ட்ஸ் பர்சனாக இருந்தால் எஸ் கொடுத்துக்கோங்க, இல்லை எக்ஸ் சர்வீஸ் மேனாக இருந்தால் எஸ் கொடுத்துக்கோங்க, இல்லைனா டிஃப்ரெண்டேபிள் பர்சனாக இருந்தாலும் எஸ் கொடுத்துக்கோங்க, அப்படி எது இல்லைனா நோன் கொடுத்துக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து டிசிஎஸ் சென்டர் வந்து செலக்ட் பண்ணணும். நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்ட்டில் அப்ளை பண்ணுறீங்களோ எந்த டிஸ்ட்ரிக்ட்டில் வந்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் கொடுக்குறீங்களோ அந்த டிஸ்ட்ரிக்டான டிசிஎஸ் சென்டர் செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து இந்த டிசிஎஸ் சென்டர் செலக்ட் பண்ணுறப்போ கொஞ்சம் கவனமாக செலக்ட் பண்ணுங்கள். ஏதோ தவறி நீங்கள் வந்து அப்ளிகேஷனில் ஏதோ மிஸ்டேக் பண்ணிட்டீங்கன்னா இந்த டிசிஎஸ் சென்டரில் தான் போய் வந்து நீங்கள் வந்து சேஞ்சஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் வீட்டிலேருந்து பக்கத்தில் இருக்கிற டிசிஎஸ் சென்டராக பார்த்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்து அடுத்த பேஜுக்கு வந்துக்கோங்க. இப்போ 3வது பேஜில் என்ன பார்த்தீங்கன்னா வந்து பேரண்ட்டோட தொழில் கேட்குறாங்க, அது ஏதோ செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஆனுவல் இன்கம் கேட்டிருக்காங்க, உங்களோட ஆனுவல் இன்கம் எதுவோ அதை என்டர் பண்ணிக்கோங்க. அடுத்து நீங்கள் ஃபஸ்ட்டு கிராஜுவேட் இருந்தால் எஸ் கொடுத்துக்கோங்க, இல்லைனா நோ கொடுத்துக்கோங்க. அடுத்து வந்து போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப் நீங்கள் வாங்குறீங்களா, எஸ்டி எஸ்சி நீங்களாம் வாங்குறீங்கன்னா இருந்தால் எஸ் கொடுத்துக்கோங்க, இல்லை நோ கொடுத்துக்கோங்க. அடுத்து சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்து அடுத்த பேஜ் வந்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நம்மளோட ஸ்கூலோட இன்ஃபர்மேஷனில் அதை கொடுக்குற மாதிரி இருக்கும். நீங்கள் எந்த ஸ்கூலில் வந்துலாம் படிச்சிங்க அதெல்லாம் டீட்டெயில்ஸ் அதை தெளிவாக கொடுக்குற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து கேட்டகரி ஆஃப் ஸ்கூல் கொடுத்துக்கோங்க. நான் வந்து தமிழ்நாட்டில் கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்தா ஸ்டேட் கவர்மெண்ட் கொடுத்துக்கிறேன். நீங்கள் எந்த ஸ்கூலில் படிச்சிங்களோ அதை கரெக்டாக செலக்ட் பண்ணிக்கோங்க. ப்ரைவேட்டா இல்லை கவர்மெண்ட் எய்டடா இல்லை சென்ட்ரல் கவர்மெண்ட்டாக இது எதுவோ அதை பார்த்து கரெக்டாக செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து 8th to 12th தமிழ்நாட்டில் படிச்சிருக்கீங்கன்னு கேட்டிருக்காங்க. எஸ்னா எஸ் கொடுத்துக்கோங்க, நோ கொடுத்து. அடுத்து 12th படித்த ஸ்கூலோட ஏரியா எந்த இடத்துல படிச்சிங்களோ அதுக்காக செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து 6th இருந்து 12th வரைக்கும் கண்டினியூஸாக கவர்மெண்ட்டில் ஸ்கூலில் படிச்சிருந்தீங்கன்னா எஸ் கொடுத்துக்கோங்க, அப்படி இல்லைனா நோ கொடுத்துக்கோங்க. நீங்கள் 12th வரைக்குமே கண்டினியூஸாக கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சிருந்தா மட்டும் நீங்கள் எஸ் கொடுங்க, அப்படி இல்லைனா இடையில வந்து ப்ரைவேட் ஸ்கூல் மாறிட்டு மறுபடியும் கவர்மெண்ட் ஸ்கூல் வந்து கொடுத்தீங்கன்னா நோ தான் கொடுக்கணும். அது தெளிவாக கொடுத்துக்கோங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா வந்து ஸ்கூல் ஆஃப் ஸ்டடீஸ் நீங்கள் வந்து 6th இருந்து 12th வரைக்கும் வந்து எந்த ஸ்கூலில் படிச்சிங்க, எந்த டிஸ்ட்ரிக்ட், அடுத்து ஸ்டேட்டு, அடுத்து ஸ்கூல் டைப், இது எல்லாமே வந்து நீங்கள் டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். எந்த வருஷத்தில் எந்த ஸ்கூலில் எத்தனாவது படிச்சிங்கன்னு சொல்லிட்டு எல்லாமே தெளிவாக என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். அது கரெக்டாக என்டர் பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து 6th இருந்து 12th வரைக்கும் ஒரே ஸ்கூலில் படிச்சிருந்தீங்கன்னா அந்த 6th பார்த்தீங்கன்னா வந்து எந்த ஸ்கூலில் படிச்சிங்களோ அதை என்டர் பண்ணிட்டு அந்த ஆளுங்கிற பாக்ஸை கொடுத்தீங்கன்னா இந்த எல்லாத்துலேயுமே ஃபில் ஆயிரும். அடுத்து டிஸ்ட்ரிக்ட் எந்த டிஸ்ட்ரிக்ட்டில் படிச்சிங்களோ அந்த டிஸ்ட்ரிக்ட் செலக்ட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி வந்து எந்த ஸ்டேட்டை தமிழ்நாட்டில் படித்தாலும் தமிழ்நாடு ஸ்டேட் ஆல்ரெடி இருக்குது. அடுத்து கவர்மெண்ட் ஸ்கூலுங்கனால வந்து கவர்மெண்ட் ஆல்ரெடி அதிலே இருக்குது. அடுத்து சேவ் நீ கொடுத்து அடுத்த பேஜ் வந்துக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்டர் நம்பர் கேட்டிருக்காங்க. ரிஜிஸ்டர் நம்பர் வந்து தெரிஞ்சால் என்டர் பண்ணுங்கள், தெரியலனா விட்டுருங்க. ஏன்னா உங்களுக்கு வந்து இன்னும் ரிசல்ட்டும் வரல, மார்க் ஷீட்டும் கொடுக்கல, அதனால் உங்களுக்கு தெரிய போகிறதில்ல. அதனால் அதை வந்து என்டர் பண்ணலனாலும் ஒரு பிரச்சனையும் கிடையாது. அடுத்து பார்த்தீங்கன்னா HSC ரோல் நம்பர் கேட்டிருக்காங்க. இது கண்டிப்பாக நீங்கள் வந்து என்டர் பண்ணி ஆகணும். இந்த நம்பர் கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும், நீங்கள் எக்ஸாம் எழுதுறப்போ உங்களுக்கு இந்த நம்பர் கொடுத்துருப்பாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா குவாலிஃபிகேஷன் இயர் கேட்டிருக்காங்க, அதை என்டர் பண்ணிக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து HSC குரூப் கேட்டிருக்காங்க. நீங்கள் எந்த குரூப் படிச்சிருக்கீங்களோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் வந்து HSC அகாடமியில் வந்து ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ், கம்ப்யூட்டர் படித்தா அதை செலக்ட் பண்ணிக்கிறேன். நீங்கள் வந்து ஒகேஷனல் குரூப் கொடுத்தாலும் ஏதோ அதை கரெக்டாக செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் பார்த்தீங்கன்னா தமிழ் மீடியத்தில் படித்தேன். அடுத்து 12th எவ்வளோ மார்க்கோ அந்த மார்க் என்டர் பண்ணிக்கிட்டேன். எவ்வளோ மார்க் வாங்கணும் அந்த மார்க் என்டர் பண்ணிக்கிட்டேன். உங்களுக்கு 12th மார்க் தெரியல, அதாவது ரிசல்ட் வரலைன்னா நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். ரிசல்ட் வந்துட்டு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். மற்றவங்களாம் உங்களுக்கு 12th மார்க் தெரிஞ்சிருந்துச்சுன்னா நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா அடுத்த மாதம் 30ஆம் வரைக்கும் டைம் இருக்குது, அதனால் பொறுமையாக கூட அப்ளை பண்ணிக்கலாம். எந்த ஒரு மிஸ்டேக்கும் பண்ணிடாதீங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா 10th டோட்டல் மார்க் எவ்வளோ அதை என்டர் பண்ணிக்கோங்க. நீங்கள் எவ்வளோ மார்க் வாங்கினீங்களோ அந்த மார்க்கை என்டர் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் நம்பர் வந்து என்டர் பண்ணிக்கோங்க. அடுத்து நேட்டிவ் சர்டிஃபிகேட் நம்பர் வந்து உங்கள்கிட்ட இருந்தால் என்டர் பண்ணுங்கள், இல்லைனா விட்டுருங்க, அது ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. என்கிட்ட இருக்கனால நான் என்டர் பண்ணிக்கிறேன். அடுத்து சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ப்ரிவியூ பேஜுக்கு வந்தாச்சு. இந்த ப்ரிவியூ பேஜில் தான் கொஞ்சம் கிளியராக வந்து செக் பண்ணுற மாதிரி இருக்கும். எந்த ஒரு மிஸ்டேக் இருந்தாலும் பார்த்து இப்போயே கரெக்ஷன் பண்ணிடுங்க. ஒன்ஸ் நீங்கள் கண்டினியூ டு பே கொடுத்து பேமெண்ட் பே பண்ணிட்டீங்கன்னா எந்த ஒரு மிஸ்டேக் இருந்தாலும் வந்து நீங்கள் எடிட் பண்ண முடியாது. ஸ்ட்ரெயிட்டாக வந்து டிசிஎஸ் சென்டரில் தான் போய் ஃபோன் பண்ணி கேட்டு கொஞ்சம் ப்ராப்ளமாக அதெல்லாம் எடிட் பண்ணுறதுக்கு. ஸோ எதாக இருந்தாலும் ப்ரிவியூ பேஜ்லேயே வந்து எந்த ஒரு மிஸ்டேக் இருந்தாலும் கண்டுபிடிச்சி வந்து எடிட் பண்ணிடுங்க. அடுத்து பேமெண்ட்டுங்கிற ஆப்ஷனை போய் பேமெண்ட் பண்ணிக்கோங்க. SC ST பார்த்தீங்கன்னா வந்து 250 ரூபா பே பண்ணுற மாதிரி இருக்கும். மற்ற கேஷ்லாம் பார்த்தீங்கன்னா 500 ரூபா பேமெண்ட் பே பண்ணுற மாதிரி இருக்கும். பேமெண்ட் பே பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா வந்து இப்போ பார்த்தீங்கன்னா ஜென்ரல் ரிப்போர்ட்டில் பார்த்தீங்கன்னா வந்து டவுன்லோட் நவுன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு அப்ளிகேஷன் உங்களுக்கு டவுன்லோட் ஆகும். இந்த அப்ளிகேஷனில் வந்து கிளிக் பண்ணி நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா இதில் வந்து உங்களோட ஃபோட்டோ, அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட சைனு, அடுத்து உங்களோட பேரண்ட்டோட சைனு பார்த்தீங்கன்னா இதில் என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த ஃபார்மு. இதில் பார்த்தீங்கன்னா எல்லா டீட்டெயில்ஸும் கரெக்டாக தான் பார்த்து உங்கள் ஃபோட்டோ ஒட்டிக்கோங்க இந்த இடத்துல. அடுத்து டேலாம் போட்டு உங்களோட சைன் போட்டுக்கோங்க. அடுத்து கீழே வந்து உங்களோட பேரண்ட்டோட சைனும் போட்டுக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து என்னென்ன டாக்குமெண்ட்லாம் அப்லோட் பண்ணணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஒரு 8 டாக்குமெண்ட் சொல்லியிருக்காங்க. இந்த 8 டாக்குமெண்ட் எப்படி அப்லோட் பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து இந்த அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் மறுபடியும் வந்து லாகின் பண்ணுற மாதிரி இருக்கும். லாகின் பண்ணிட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா வந்து கிளிக் ஹியர் டு அப்லோட் சர்டிஃபிகேட்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி தான் நம்ம வந்து டாக்குமெண்ட்லாம் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அதில் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுத்துருப்பாங்க. இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கரெக்டாக படிச்சுக்கோங்க. எந்தெந்த டாக்குமெண்ட் எவ்வளோ கேபியில் வந்து அப்லோட் பண்ணணும்னு சொல்லிட்டு தெளிவாக கொடுத்துருப்பாங்க. இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் பார்த்தீங்கன்னா தெளிவாக படிச்சுக்கோங்க. தெளிவாக படிச்சுட்டு பார்த்தீங்கன்னா வந்து எல்லாம் PDF ஃபார்மேட்டில் வந்து கன்வெர்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து வந்து எப்படி அப்லோட் பண்ணுறலாம் பார்த்துலாம் வாங்க.
இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணுற பேஜுக்குள்ள வந்தாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா 10th மார்க் ஷீட்டை கிளிக் பண்ணிக்கிறேன். இது பார்த்தீங்கன்னா 150 கேபிலேருந்து ஒரு எம்பிக்குள்ள வந்து கன்வெர்ட் பண்ணி வச்சுருக்கணும் நீங்கள். அப்படி கன்வெர்ட் பண்ணி வச்சிருக்கிற பிடிஎஃப் பார்த்தீங்கன்னா வந்து அப்லோட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அப்லோட் ஆயிருச்சு. நீங்கள் தப்பாக அப்லோட் பண்ணிங்கன்னா வச்சுக்கோ, ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா டெலிட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதை கிளிக் பண்ணி டெலிட் பண்ணிட்டு அப்லோட் பண்ணிக்கலாம். கரெக்டாக அப்லோட் பண்ணிக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா 11th மார்க் ஷீட் அப்லோட் பண்ணணும். இது வந்து ஆப்ஷனல் தான். நீங்கள் அப்லோட் பண்ணலாம், இருந்தால் அப்லோட் பண்ணலாம், இல்லைனா விட்டுருங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 12th மார்க் ஷீட் கண்டிப்பாக அப்லோட் பண்ணணும். அதுவும் சேம் தான். 150 கேபிலேருந்து ஒரு எம்பிக்குள்ள நீங்கள் கன்வெர்ட் பண்ணி வச்சுருது அப்லோட் பண்ணிக்கோங்க. தப்பாக அப்லோட் பண்ணிங்கன்னா டெலிட்டுங்கிற ஆப்ஷனை பண்ணி டெலிட் பண்ணிடுங்க. உங்களுக்குன்னு ரிசல்ட் வரல, மார்க் ஷீட்டு வரலைன்னா நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். உங்களுக்கு ரிசல்ட் மார்க் ஷீட் வந்து நீங்கள் அப்லோட் பண்ணுவீங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து ட்ரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட் வந்து ஆப்ஷனல் தான். இருந்தால் அப்லோட் பண்ணுங்கள், இல்லைனா விட்டுருங்க. எங்கிட்ட இருக்குது, நான் அப்லோட் பண்ணிக்கிறேன். அடுத்து வந்து பர்மனன்ட் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ண சொல்லியிருக்காங்க. இதுவும் சேம் தான். 150 கேபிலேருந்து ஒரு எம்பிக்குள்ள இருக்கிற மாதிரி நீங்கள் கன்வெர்ட் பண்ணி வச்சுருக்கணும். அதை அப்லோட் பண்ணிக்கோங்க. இப்போ அப்லோட் பண்ணிட்டு கடைசியாக பார்த்தீங்கன்னா பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ அப்லோட் பண்ணணும். இதுவும் பார்த்தீங்கன்னா வந்து 20 கேபிலேருந்து 50 கேபிகள் வந்து கன்வெர்ட் பண்ணி வச்சுருக்கணும். அப்படி கன்வெர்ட் பண்ணி வச்சிருக்க ஃபோட்டோ வந்து அப்லோடுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி அப்லோட் பண்ணிக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா சிக்னேச்சர் அப்லோட் பண்ணணும். அதுவும் சேம் தான். 20 கேபிலேருந்து 50 கேபிக்குள்ள இருக்கிற மாதிரி கன்வெர்ட் பண்ணி அதே அப்லோட் பண்ணிடுங்க. அடுத்து வந்து அடிஷ்னல் சர்டிஃபிகேட், நீங்கள் வந்து அதாவது ஸ்போர்ட்ஸ் பர்சனாக இருந்தால், இல்லை வந்து எக்ஸ் சர்வீஸ் மேனாக இருந்தால், அந்த மாதிரிலாம் அடிஷ்னல் சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதெல்லாம் இருந்து அப்லோட் பண்ணிக்கோங்க. இப்போ டாக்குமெண்ட் எல்லாம் அப்லோட் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா கீழே ஃப்ரீஸ்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி நீங்கள் கன்ஃபார்ம் கொடுத்தீங்கன்னா உங்களோட டாக்குமெண்ட்லாம் அப்லோட் ஆயிரும். அதுக்கு முன்னாடி ஒரு டைம் நல்லா செக் பண்ணிக்கோங்க, எல்லாம் கரெக்டாக தான் கொடுத்துக்கலான்ட்டு. ஒன்ஸ் நீங்கள் கன்ஃபார்ம் கொடுத்துட்டீங்கன்னா எந்த ஒரு டாக்குமெண்ட் வந்து எடிட் பண்ண முடியாது. அப்படி ஏதோ ப்ராப்ளம் ஆயிடுச்சுன்னா மறுபடியும் டிசிஎஸ் சென்டரில் தான் போய் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுவும் ஆகுமாகாதாங்கிற டவுட் தான். ஸோ ஒன்ஸ் கன்ஃபார்ம் கொடுக்கறதுக்கு முன்னாடி நல்லா வந்து செக் பண்ணிட்டு ஃப்ரீஸ் கொடுங்க. அவ்வளோதான். ஃப்ரீஸ் கொடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா உங்களுக்கான அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக அப்லோட் பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அது லாக் அவுட் ஆயிரும். நீங்கள் மறுபடியும் லாகின் பண்ணி பார்த்து நீங்கள் எல்லாம் கரெக்டாக அப்லோட் பண்ணி ஒரு டைம் செக் பண்ணிக்கலாம். ஆனால் எடிட்லாம் பண்ண முடியாது. ஒன்ஸ் நீங்கள் கன்ஃபார்ம் கொடுக்கறதுக்கு முன்னாடி எடிட் பண்ணால் தான் உண்டு. கன்ஃபார்ம் கொடுத்தா எந்த ஒரு எடிட்டும் பண்ண முடியாது. ஸோ எதை அப்லோட் பண்ணுறதா இருந்தாலும் கவனமாக அப்லோட் பண்ணுங்கள். கன்ஃபார்ம் கொடுக்கறதுக்கு முன்னாடி நல்லா ஒரு டைம் செக் பண்ணிட்டு கன்ஃபார்ம் கொடுங்க. பேமெண்ட் பண்ணிட்டீங்கனாலும் எடிட் பண்ண முடியாது. ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுக்கோங்க. இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இந்த மாதிரியான அப்டேட்லாம் நீங்கள் உடனே தெரிஞ்சுக்க முடியும். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் அந்த கவுன்சிலிங் சம்மந்தப்பட்ட வீடியோலாம் அடுத்தடுத்து அப்டேட் பண்ணிகிட்டே இருப்போம். இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னா நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல்னு கொடுத்து வச்சுக்கோங்க.